நைட்டியோட நீ வாமான்னு சொல்ற ஆம்பளை இருக்கான், ஜட்டியோட நீ வாடான்னு சொல்ற பொம்பளை இல்லவே இல்ல. குளிக்குள்ள போய் விழுகிற வரைக்கும் அவன் வச்சுதான் ஆகணும். அங்கேயாவது வீட்டுல இருந்துக்கலாமான்ற ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்குலாம் அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான், குளிக்குள்ள போய் படுக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ட்டு. ஆபீஸோட டென்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நீ எனக்கு பூ வாங்கி தரல, அது ஏன் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நாங்க ஆரம்பிப்போம். அவன் அங்க செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க எங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமா ஆனாலும் கேட்போம், சொன்னாலும் கொண்டுருவோம். நாங்க முக்கியம் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஆனாலும் அந்த வாயில இருந்து வார்த்தையை கொண்டு வர வைப்போம். வீட்டு வேலை செய்யறது கஷ்டங்களா இல்ல ஆபீஸ் வேலை செய்யறது கஷ்டமாக்கா? வேலை செய்யறதே கஷ்டம் தான். அந்த ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டுருந்துச்சு, நான் வேலைக்கு போயே தீர்வேன் அப்படின்னு போயிட்டு அடுத்து உட்காந்து இப்படி வெங்காயம் உரிச்சுக்கிட்டு நான் ஏன் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. அதுதான் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் தான். எங்களோட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சிருப்போனே தெரியாது. அவங்க வந்து கெஞ்சறப்போ நல்லா இருக்கே அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் ஆள் பக்கத்துல இல்லாதப்பதான் எங்களுக்கு பாவமா தோணும். ஆள் பக்கத்துல இருக்கல எனக்கு பாவமா தோணும்.